Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, நேற்று நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போஸ்ட் நம்ம பை பண்ணுவோம் செல் பண்ணுவோன்ட்டு. பட் இன்றைக்கி மார்க்கெட் அந்த லெவல்ஸுக்கு போகவே இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த லெவலில் வாலட்டில் இருக்க சான்ஸ் இருக்குன்னு. எக்ஸாக்டாக நம்ம ட்ராப் பண்ண லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு வாலட்டிலிட்டி தான் போகும். அதுக்கப்புறம் தான் இது டிசைட் பண்ணும் மேலே போகணுமா கீழே போகணுமான்னு. நம்ம அதை தகுந்தபடி தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாலட்டிலான ஒரு இடத்துல சிக்கியிருக்கு. நாளைக்கு இல்லை வர நாட்களில் 22,240 மேலே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஏன்னா வாலட்டிலிட்டி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஓகே, செல் எங்கே பண்ணுவேன்னு பார்த்தா 22,360 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். சேஃபான செல் எதுன்னு பார்த்தா 22,355 கீழே தான் சேஃபான செல். ஓகே, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஓகே, அப்புறம் எனக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நமக்கு மார்னிங்கே பார்த்தா இங்கே ஒரு எஸ்எல் அடிச்சுது. அதாச்சும் நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி பண்ணி இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸ்டாப் லாஸ் டப்புன்னு தட்டிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போயிடுச்சு. திருப்பி 11:30 நான் இங்கே என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ணி இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு இப்போது ஒரு லாஸ், அதாச்சும் இங்கேயான லாஸு இங்கே ரெக்கவர் ஆகி நின்றுருக்கு. எனக்கு இன்னும் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட, இங்கே 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதாச்சும் இதுதான் என்னோடய ஆக்சுவலான லெவல். இங்கே வரைக்குமே எனக்கு பேங்க் நிஃப்டி ஸ்பேஸ் கொடுக்குது. ஸோ நான் ஏன் ஹோல்ட் பண்ணக்கூடாது? ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் கிட்டே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து போச்சுன்னா 47,850 மேலே போச்சுன்னா பை பண்ணுறதுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது. அதாச்சும் இதே பொசிஷனுக்கு நான் ஆட் பண்ணுவேன் இன்னும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இப்போ செல் எங்கேயுமே பார்க்கல, ஏன்னா மார்க்கெட் இங்கே வாலட்டிலாக இருக்குது. இதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம செல்லை பற்றி யோசிக்கலாம். பட் இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால பை பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அதாவது கன்சாலிடேஷனும் மேனிப்புலேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பார்க்க முடியும், கிளியரான ட்ரெண்ட் லைன் பார்க்க முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ தான் நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுவேன்ட்டு. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்டுக்கு வருது. இது ஒரு நல்ல ஸ்பேஸ் டு பை. இங்கே வாங்கி இது ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் இது வைக்கலாம் $81. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து $80.25 என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி $81.58 நான் $81.50 நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் யூஎஸ் ஆயிலுக்கு. இப்போ எங்கேயுமே செல் பொசிஷனில் ஒருவேளை இந்த லோ எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு, $79.20 கீழே வந்துச்சுன்னா நான் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இல்லாட்டி காஸ்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நம்ம இப்போ தான் இங்கே வாங்குறதுக்கு ஒரு ஐடியா பண்ணோம். அதாச்சும் இங்கே தான் நம்ம வாங்குறதுக்கு ஐடியா பண்ணோம். இந்த லெவலில் சின்னதாக நம்ம வாங்குவோம், வாங்கி இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. அதாச்சும் அந்த ட்ரேடு இப்படி இருக்குது. ஓகே, அந்த ரேட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நான் கரெக்டாக இந்த இடத்த தான் பர்ச்சேஸ் பண்ணி இது கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதாச்சும் இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது. இதில் என் டார்கெட் வந்துட்டு 2140 இருக்குது. ஓகே, நம்ம கோல்டு ஆல்ரெடி இங்கே வாங்கினது தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதாச்சும் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா இங்கே ஒரு 50 பாயிண்ட் கிட்டே ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு தெரியாது கைஸ். அதுக்கு மேலே நான் எங்கே வரைக்கும் வேணால் மார்க்கெட் போகலாம். பட் இந்த ஸ்பேஸை பிடிக்கிறது இட்ஸ் அ குட் கால். ஓகே, இப்போது நம்மகிட்ட 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் பிஎல் எனக்கு வந்துட்டு 965 978 மேலே கிடச்சா கூட கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி நான் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 934 இருக்கும். ஓகே, இதோட லாஜிக் பார்த்தீங்கன்னா 160 டேஸுக்கு மேலே இல்லை 106 டேஸுக்கு மேலே சைட்வேஸ்லேயே கன்சாலிடேட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. இதில் வால்யூம்ஸ் கூட ஓகே, ஓரளவுக்கு ரைசிங் வால்யூம்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பை பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேவல்ஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வித் அ வெரி குட் வால்யூம். இது ஒரு ரீடெஸ்ட். நாளைக்கு எனக்கு வந்துட்டு 1535 1593 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 1465 இருக்கும். ஹேவல்ஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டாக். கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் ஜன்மா. ஓகே, ஜம்னா ஆட்டோஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம், ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம். இதுதான் இதோட ரீசெண்ட் ஆல் டைம் ஹை. அதை பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு 2 கேண்டில் வேணும். ஒரு க்ரீன் கேண்டில் இல்லை ரெட் கேண்டில் எதாக இருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல சர்வே பண்ணிடுச்சுன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோடய என்ட்ரி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா 133
140 வரைக்கும் என்னோடய என்ட்ரி இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 127 இருக்கும், இல்லை 126 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மேரத்தான். இது ஒரு ரீசெண்ட் ஆல் டைம் ஹை, அதை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா 530க்கு மேலே போக ஆரம்பிச்சதுனா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 485 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இது ஜஸ்ட் ஒரு வியூ ஆன் த மார்க்கெட். ஓகே, இது எந்த விதமான காலும் கிடையாது, டிப் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ ஆன் த மார்க்கெட். இது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, இது வெறும் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக்கோங்க. இதுதான் நம்ம என்ட்ரி லெவல், இங்கே வந்தால் தான் ட்ரேட் பண்ணுங்கிறது தான் நான் இந்த வீடியோஸில் சொல்ல விரும்புகிற வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும், ஃப்யூச்சரில் நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.